அன்னைக்கு சாயங்காலம் இவங்கெல்லாம் புத்தகம் படிக்க மனசு இல்லாமல் முனிசிபலில் பார்க்க மெதுவாக நடந்து போகிறாங்க. இந்த புத்தகங்களையெல்லாம் விட்டுட்டு போக எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு பேசிட்டு போகிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள வேங்கடம் மேலே கோபமோ கடுப்போ எதுவுமே இல்லை. புல் தலையில் அமர்றாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒரு யோசனை வருது. வேங்கடம் சேர்த்து வச்ச புத்தகங்கள் எல்லாம் இனிமேல் யாருக்கு பயன்பட போகுது? அவரோட நினைவாலயம் அமைச்சு அங்கே எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி அமைக்கலாமே அப்படின்னு சொல்கிறார். எல்லாருக்கும் அந்த யோசனை பிடிச்சு போகுது. சனிக்கிழமை சாயங்காலம் அவர் ஊருக்கு போய் துக்கம் விசாரிச்சுட்டு அந்த யோசனையை பற்றி பேசிட்டு வரலான்னு போகிறாங்க. பொன்னையா பிள்ளையை காணோமே, அவர் இருந்தால் அவரோட வீட்டை கண்டுபிடிக்க கொஞ்சம் வசதியாக இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தற்செயலாக அந்த பக்கம் பருத்தி வியாபாரி போகிறாரு. அவர்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. அவர் ராத்திரி ஆயிடுத்து, இனிமே போய் எங்கே தங்குவீங்க, நாளைக்கு காத்தால போய் பார்த்துட்டு வாங்கோ அப்படின்னு சொல்கிறார்.